அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளை நான் பேசுற விளங்குதா? விளங்குமா இருந்தா தயவு செய்து மெசேஜ். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே பிள்ளைகள், ஸோ வெல்கம் பேக் டு செஷன் நம்பர் 5. ஸோ இதுக்குரிய ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் அதுக்குரிய அப்லோட் லிங்க்கும் வந்துட்டு பிஎல்இல போட்டிருந்தேன். யாரும் மைக் ஆன் பண்ணல தயவு செய்து மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ ப்ராக்டிக்கல் 10 மினிட்ஸ் ப்ராக்டிக்கல் தேவையானாக்க பிஎல்ஏ போய் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரீஃப் சம்மரி அதில் தெளிவான முறையில் இருக்கும். அண்ட் நான் குரூப்பில் இன்னொரு விஷயம் போட்டிருந்தேன். ப்ரீவியஸ் ப்ராக்டிக்கல், அதாவது போன கிழமைக்குரிய ப்ராக்டிக்கலை செக் பண்ணிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்கன்னு போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்துட்டு வந்தீங்கன்னு தெரியல. ஸோ இன்றைக்கு அதில் குயிஸ் இருக்குது. நான் என்ன விஷயம் போன செஷனில் செஞ்சோம் அதை நான் உங்களுக்கு கேள்வியாக கேட்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 செஷன்லேயும் நான் உங்களோட எந்த குயிஸும் செய்யலை. அதாவது ஆக்களை செலக்ட் பண்ணி சும்மா கேள்வி வைக்கிறது செய்யலை. அடுத்த 2 செஷனில் எப்படி செஞ்சேன்னு சொன்னால் ரெண்டமாக ஆக்களை செலக்ட் பண்ணி கேள்வியை கேட்டேன். அதே மாதிரி கொமனான கேள்வியும் கேட்டேன். ஸோ அதில் பெஸ்ட் 3 ஆன்சர், சரியான ஆன்சர் யார் முதல் 3 பேரை செலக்ட் பண்ணேன். யார் சரியான முறைக்கு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க 3 பேரையும் செலக்ட் பண்ணி போனஸ் பாயிண்ட் கொடுக்குறதா சொன்னேன். அதே அடிப்படையில் இந்த வீக் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், நான் உங்களை செலக்ட் பண்ண மாட்டேன், கேள்வி கேட்பேன். பட் ஒவ்வொரு கேள்விக்கும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்துக்கு யார் யார் சரியான ஆன்சர் எனக்கு சென்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் எக்ஸாக்டா 1 பாயிண்ட் will be given out of 30. 30 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸ் அதுவா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? ஸோ நான் ஸ்டார்டிங்லையும் கேட்பேன், இடையிலையும் கேட்பேன், முடிவுகளையும் கேட்பேன், எப்போ வேண்டாலும் கேட்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதில் நிறைய ஆட்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ நீங்க அனுப்புற ஆன்சரை தயவு செய்து பிரைவேட்டா எனக்கு சென்ட் பண்ணுங்க, பப்ளிக்கா போட வேணும். என்ன சொன்னா உங்களோட ஆன்சர்ல எரர் இருக்குன்னு அதை காப்பி பண்றாலும் பிழையான விஷயத்தை எரர் பண்றதா போயிடும். ஆகையால ஆன்சரை தனி அனுப்புங்க, எனக்கு காப்பி பண்ண வேணாம் ப்ளீஸ். ஓகே, இப்போ போன ப்ராக்டிக்கல்ல இருந்து லாஸ்ட் வீக் ப்ராக்டிக்கல் நம்பர் 4ல இருந்து முதலாவது கேள்வி உங்களோட ஆன்சரை. ஓகே, நீங்க போன செஷன்ல ஜாயின் பண்ணாத ஜாயின் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஸோ சில பெர்மிஷன் எடுத்து வந்துருந்தீங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, முதலாவது கேள்வி பிள்ளைகள் நான் சொல்றேன், யாரெல்லாம் சரியான ஆன்சர் பண்றீங்களோ குறிப்பிட்ட நேர இடைவெளிக்குள்ள நான் டைமர் செட் பண்ணி வச்சுதான் உங்களோட கேள்வி போடுவேன். நான் அவங்க எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னேன், இது கேள்விக்கு டைம் வந்துட்டு 1 மினிட். அதுக்குள்ள யார் யார் ஆன்சர் பண்ணிருக்கோம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். அதில் ஸ்டார்டிங் எண்ட் டேக் எல்லாம் கட்டாயம் போட்டே ஆகணும். உதாரணத்துக்கு நான் டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ண போறேன். இந்த வெப் பேஜுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ண போறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்றதுக்குரிய முக்கியமான பேரண்ட் எலிமெண்ட் யாரு, அவர் ஸ்டார்டிங் டேக் என்ன, க்ளோசிங் டேக் என்ன, குயிக்கா 2 மினிட்ஸ் தான் ஆன்சர் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்டாப் ஒர்க். டைம் முடிஞ்சு பிள்ளைகள் அப்புறம் அனுப்ப வேணாம் ப்ளீஸ். இதுக்கப்புறமா அனுப்ப வேணாம். சரியான ஆன்சர் வந்து அவுட் ஆஃப் 158 ஸ்டூடெண்ட் வெறும் 8 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க.
158 பேர் கிளாஸ்ல இருக்கிறீங்க, 8 பேர் தான் சரியான ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் போன கிளாஸ் வந்து பார்க்கல, இல்லை நான் போன கிளாஸ்ல நீங்க படிச்சதை கான்சென்ட்ரேட் பண்ணல, அது மட்டும் விளங்கும். ஓகே, ஸோ சரியான ஆன்சர் வந்துட்டு ஃபார்ம் டேக். ஃபார்ம்ங்கிற டேக் ஸ்டார்ட் டேக்கும் இருக்கும், அதுக்குரிய க்ளோசிங் டேக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு இடைப்பட்ட டெக்ஸ்ட்ல தான் ஃபார்ம் டேக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு இடையில வர க்ளோசிங் டேக்கு இடையில தான் ஏனைய ஃபார்ம் எலிமெண்ட்களை உருவாக்குறதுக்குரிய டெக்கை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொன்னா இன்புட் ஸ்பேஸ் டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட் இவ்வளவுதான் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஏனைய மற்ற எலிமெண்ட்களையும் நம்மளால உருவாக்க இயலும். ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்விக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. ஸோ இன்றைய செஷன்ல யார் யாரெல்லாம் 45 மினிட்ஸுக்கு அதிகமாக செஷன்ல இருக்கீங்களோ, ஸோ இடையில சில ஆளுக்கு கொஞ்சம் லேட் பண்ணி ஜாயின் ஆகிருப்பீங்க, சில ஆளுக்கு இடையில கட்டாய் ஜாயின் ஆகும். அதனால இந்த 1 ஹவர்ல 15 மினிட்ஸை ஜஸ்ட் அதை நான் கன்சிடர் பண்ணல. அடுத்த 45 மினிட்ஸை யாரு இருக்காங்களோ, டோட்டலாக 45 மினிட்ஸ் யாரு கண்டினியூவா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ நீங்க 158 162 காட்டுது எனக்கு, 162 பேரும் 45 மினிட்ஸ் இருப்பீங்கன்னு சொன்னா 162 பேருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் எக்ஸாக்டா அந்த கிளாஸுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படி சொல்லல, நம்ம ஓவராலா பார்ப்பேன்னு சொன்னோம். பட் இந்த கிளாஸுக்கு எக்ஸாக்டா பாயிண்ட்ஸ் தெரியும், ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இதே போல அடுத்தடுத்த கிளாஸ்லயும் சம்டைம் நாம் தேரலாம். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த கிளாஸ்ல இல்லாட்டி 10th கிளாஸ்ல எனக்கு சொல்லிட் பண்ணல, எனக்கு ஃபீல் பண்ணினேன் நான் அந்த அன்றைக்கு அந்த ஆஃபர். இந்த கிளாஸை நீங்க அட்டென்ட் பண்ணா உங்களால மினிமம் 2 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம். ஒன்று நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்றது, ரெண்டாவது கிளாஸ்ல கண்டினியூஸ் இருக்கிறது. அவுட் ஆஃப் 30 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி லாஸ்ட் ப்ராக்டிக்கலை வச்சு நான் கேட்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்குரிய டேகை மட்டும், டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்குரிய எக்ஸாக்டான டேக், எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் எதுவும் தேவையில்ல, டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்குரிய டேகை மட்டும் டைப் பண்ணுங்க. இதுக்கு டைம் வந்துட்டு 90 செகண்ட். பிள்ளைகள் அவசரப்பட்டு டைப் பண்ண தேவையில்ல பிள்ளைகள், டைம் இருக்கு, இன்னும் 60 செகண்ட் இருக்கு. ஆறுதலா டைப் பண்ணுங்க, சரியான முழுவங்களா. இது வரைக்கும் மணியமானாக்கள் ஆன்சர் பண்ண எல்லாருமே சரியான முறைக்கு ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. அரகுற ஆன்சர் வேணும், எக்ஸாக்டான டேக் என்னங்கிறத என்னோட கேள்வி. செகண்ட். $15 seconds. $2 seconds. Okay, stop answer. Time finish. ஓகே, சரியான ஆன்சர் நான் சொல்றேன், நீங்க பாருங்க, பரவாயில்ல. கிட்டத்தட்ட 47 ஆன்சர் எக்ஸாக்ட் சரியான ஆன்சர் வந்திருக்கு. சரியான ஆன்சர் இன்புட் ஸ்பேஸ் டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட், டபுள் கொலோனுக்கு டெக்ஸ்ட் ரெண்டு வரும், அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். அது நம்ம எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. சிலாக்கள் ஜஸ்ட் இன்புட் டேக் எல்லாம் போட்டுக்கிறாங்க, அது சரியான ஆன்சர் கிடையாது. மேபி நான் எக்ஸாம்ல கூட கேட்கலாம், ஃபைனல் எக்ஸாம்ல ஷார்ட் ஆன்சர் வரும். பார்ட் 1 இருக்கு நம்மளுக்கு இல்லையா, முதல் பார்ட் ஏல வந்துட்டு ஷார்ட் ஆன்சர் வர மாதிரி ஒரு 1 or 2 லைன்ல ஆன்சர் பண்ண மாதிரி தான் அந்த கேள்விகள் இருக்கும். அதுகளில் இது மாதிரி கேள்விகள் வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்றதுக்கான HTML டேக் தாங்கன்னு சொல்லி கேட்டா, ஸோ இப்போ நீங்க சொன்ன அந்த ஆன்சரை நீங்க கொடுக்கலாம். மேலுக்கு உங்களுக்கும் ஃபார்ம் எலிமெண்ட் வரும், ஃபார்ம் டெக்ஸ்டா, செகண்ட் வந்துட்டு இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட், அதோட முடிச்சுட்டு ஃபார்ம் எலிமெண்ட் க்ளோஸ், தட்ஸ் ஆல்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி வரலாம், ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஓகே. இப்போ நான் இடையில அடுத்தடுத்த கேள்விகள் வரும். இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு போறேன் டைரக்டா. லாஸ்ட் வீக் நம்ம ஸ்டாப் பண்ணின விஷயம் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ஃபோம் HTML ஃபோமோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதில் நம்ம ஒரு சாம்பிள் ஃபோம் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல இருக்கு. இதில் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றோம், அதே மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா எப்படி கிரியேட் பண்றோன்றதை பார்த்துட்டோம். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம இதில் பேலன்ஸாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்னு சொல்றது. அதாவது மூன்றாவது எலிமெண்ட் பாருங்க, டைப் ஆஃப் சர்ட் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ட் நேம் டைப் ஆஃப் ஷர்ட்டை வந்துட்டு அது வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும். அது தேவையானது செலக்ட் பண்ணுறது ட்ராப் டவுன் மெனு சொல்லுவோம். அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கணும். அடுத்தது ரேடியோ பட்டன் செக் பாக்ஸ். ஸோ இது ரெண்டும் காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இருந்தால் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வர டைம்ல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் டேட்டாஸை கலெக்ட் பண்ண மாதிரி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, குயிசஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி முகமது அர்ஷத் யார் ஸ்க்ரீனை விளையாடுறார். அடுத்தது குஷனேவில் அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்களே ஒரு ரிசர்ச் செய்யறதுக்குரிய கூகுள் ஃபோம், அதுலேயும் பார்த்துருப்பாங்க. இதுல இந்த ரேடியோ பட்டன் எப்படியான ஆப்ஷன் சொன்னா இப்போ நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல பாருங்க மூணு ஆப்ஷன் இருக்கு, லார்ஜ், மீடியம், ஸ்மால் சொல்லி. இப்படி மோர் தென் ஒன் ஆப்ஷன் வர டைம்ல எட் அ டைம் ஒரு தரத்துல ஒரு செலெக்ஷனுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் தரும். ஒரு ஃபார்ம்ல நீங்க ஒரு லார்ஜ் செலக்ட் பண்ணலாம், அல்லது மீடியம் செலக்ட் பண்ணலாம், அல்லது ஸ்மாலை செலக்ட் பண்ணலாம். மூன்றுல ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் பெர்மிஷன் தரும். அதே போல செக் பாக்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதுவும் மல்டிபிள் சாய்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு HTML எலிமெண்ட் தான். பட் அதுல மோர் தென் ஒன் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணலாம். எட் டைம் நீங்க இப்போ ரெட்டையும் பிளாக்கையும் செலக்ட் பண்ண விரும்பினா ஓகே செக் பாக்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். அது ரெண்டையும் செலக்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் தரும். அதுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட் ஏரியா பார்த்துட்டோம். அதுக்குள்ள இருக்கிற பட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னா பை நவுன்ற ஒரு பட்டன் இருக்கு. அது என்ன பட்டன் டைப் பண்ணுச்சுன்னா சப்மிட் ஒரு பட்டன் டைப் பண்றது. அந்த டைப்லாம் இருக்கும். நம்ம வெப்சைட்டு போனா பார்க்கலாம், சப்மிட் இருக்கும், லொகின் இருக்கும், சைன் அப் இருக்கும், சைன் இன் இருக்கும், ரெஜிஸ்டர் இருக்கும். இது எல்லாமே சப்மிட்ங்கிற பட்டன் டைப்புக்குள்ள தான் வரும். ஓகே. இதுல ரெண்டாவது டைப் வந்துட்டு ரீசெட். ரீசெட்ங்கிறது HTML நியூ வெர்ஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பட்டன் உண்டு. முன்னெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு ஃபார்மை நிரப்பிட்டு அந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு சிங்கிள் கிளிக்ல டிலீட் பண்ணணுமா இருந்தா கிளியர்னு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் கிளியர் பண்ணினோன்னா உங்களோட ஃபார்ம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் நேமை டைப் பண்ணி நிரப்பிருப்பீங்க, லாஸ்ட் நேமை நிரப்பிருப்பீங்க, டைப் ஆஃப் சர்ட்டை செலக்ட் பண்ணிருப்பீங்க, சைஸ் என்னன்னு செலக்ட் பண்ணிருப்பீங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நிறைய விஷயங்களை டைப் பண்ணி வச்சிருப்பீங்க. இது ஒன் பை ஒன்னா டிலீட் பண்ண அழிக்காமலுக்கு, டிலீட் பண்ணாமலுக்கு, ஒரு இரேஸ் பண்ணாமலுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்றது மூலமாக நீங்க அதை செய்யணுமா இருந்தா முதல்ல இருந்த ஃபார்மட் வந்துட்டு பட்டனை சப்மிட்ங்கிற பட்டன் தான் அதுக்கு யூஸ் பண்ணினாங்க. பட் அது ஒரு கோடிங் எழுதுனாங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணா இவ்வளவு இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ல இருக்கிற இவ்வளவு விஷயங்களையும் அது ஆட்டோமேட்டிக்கா இரேஸ் பண்ணிடணும்ங்கிறதுக்குரிய கோடிங்ஸ் எழுதினாங்க. பட் HTML5 லேட்டஸ்ட் வெர்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னா கோடிங்ஸ் எழுதுறதுல ஜஸ்ட் பட்டன் டைப்பை வந்துட்டு நீங்க ரீசெட்னு கொடுத்தாக்கான அதை ரீசெட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அது டிலீட் பண்ணி விட்டுருங்க. நம்ம கோடிங் வைஸ் நான் உங்களுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்த கேள்வி என்று பார்க்கணும் பிள்ளைகள். இப்போ நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதே கவரேஜ் ப்ராப்ளம் மீட்டிங் கட்டாதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். கஷ்டம்னா நீங்க லெஃப்ட் ஆகலாம் கிளாஸ் விட்டு, நோ இஷ்யூ. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டுங்க இஷ்யூ இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம் ஆயிட்டு. ஓகே, அது ஒன்றும் செய்யல. அது நான் என்ன செய்யறதுக்கு நான் செய்யாது. கவனிங்க, லாஸ்ட் வீக் வந்து நான் டெக்ஸ்ட் ஏரியாவை கிரியேட் பண்றதை உங்களுக்கு சொல்லி தந்தேன். நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லி தந்தேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருந்த எலிமெண்ட்ல டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது இந்த கமெண்ட்ஸ் சொல்லி வர்றது பெரிய ஏரியா தான் நம்ம டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்றோம். இவரை தான் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. இவர்ல இருக்கிற ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லிடுமா? நான் லாஸ்ட் வீக் அதை ப்ராக்டிக்கலா கூட செஞ்சு காட்டினேன். மெசேஜ்ல நீங்க ரிப்ளை பண்ணுங்க. இவர்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ் என்னன்னு யாரும் சொல்ல இயலுமா? ஓகே, ஆன்சர் வந்துருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி ஆன்சர் வந்துருக்கு.
எஸ், குட், வெரி குட். ப்ரௌசர்ல வச்சுக்கொண்டே நம்மட டெக்ஸ்ட் ஏரியாட சைஸை வந்துட்டு ரீசைஸ் பண்ணிடலாம். அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் எல்ஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். கோடிங்ல நம்ம செய்ய தேவையில்லை. அதாவது உங்களோட ப்ரௌசர்ல நீங்க பாவிச்சுட்டு இருக்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் நீங்க எப்படி ரீசைஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு தோற்றமளிக்கும். அது என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம், நம்ம டைப் பண்ற விஷயம் எல்லாம் ஒரு வியூல இருக்கணும். இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு வியூல இருக்கணும். அப்படின்னு எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஏரியா கொஞ்சம் பெருசா தான் விரும்பினீங்கன்னா அந்த டைம்ல நம்ம ரீசைஸ் பண்ணிட்டு பெருசாகிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தட்ஸ் a good advantage of a text area. Okay. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்குரிய கோடிங் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம் பிள்ளைகள். அடுத்தது டெக்ஸ்ட் ஏரியாவும் பார்த்தோம் நம்ம. இப்போ அடுத்தது பார்க்க வேண்டியது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட் ரேடியோ பட்டன். ஸோ ஒரு ரேடியோ பட்டனை கிரியேட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்குரிய கோடிங் வந்துட்டு இன்புட் தான். இன்புட் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி தான். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டபுள் கோலோன்ல டெக்ஸ்ட்னு கொடுத்தோம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அந்த பட்டனை கிரியேட் பண்றது இதுல வேற பேரு வந்துட்டு ரேடியோ பட்டன். அதனால இந்த இடத்துல ரேடியோன்னு சொல்லி கொடுப்போம். இவ்வளவுதான் வித்தியாசம். அதுல டெக்ஸ்ட் கொடுத்தோம், இதுல ரேடியோன்னு கொடுத்தோம். மற்றபடி இந்த நேம்டு வாரது வந்துட்டு ஆப்ஷனல், கட்டாயம் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரேடியோ பட்டன் எல்லாமே மேல் ஃபீமேலுக்கு கிரியேட் பண்ற நேரம் அந்த மேல் ஃபீமேல் எல்லாம் ஜெண்டருங்கிறது ஒரு காமன் கான்செப்ட்ல வரும். ஸோ அந்த நேம்ங்கிறத நம்ம ஜெண்டர் கொடுக்கலாம். ஜெண்டர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன கொடுக்கணும் விரும்புறீங்களோ அதை கொடுக்கலாம். ஸோ நேம் வந்துட்டு கம்பல்சரி இல்லை. அடுத்தது வெலு. இதே வார்த்தை யூஸ் ஆகும் சொன்னா வெறும் HTML CSS யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு பெனிஃபிட் இல்லை உங்களுக்கு. பட் ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணீங்க, அதாவது சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு என்று சொன்னா ஓகே, அந்த டைம்ல இந்த வெலுங்கிறது யூஸ் ஆகும். அதாவது நீங்க இதை செலக்ட் பண்ணினா இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி முடிச்சு அதுல நீங்க லார்ஜ்ங்கிறத செலக்ட் பண்ணிருக்கிறீங்க. இப்போ நீங்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்றப்போ இந்த லார்ஜை செலக்ட் பண்ணினா டேட்டா பேஸ்ல என்ன சர்வ் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த சர்வ் ஆக வேண்டிய விஷயம் இந்த பெலு இஸ் ஈக்குவல் டு வார இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கணும். லார்ஜ்னா லார்ஜ் தான் கொடுக்க அவசியம் இல்லை, எது வேண்டாலும் கொடுக்கலாம். பட் அந்த டெவலப்பர் ஒரு அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணி கேட்கிற அந்த கஸ்டமர் என்னத்தை விரும்புறாரோ, ஓகே இதை கலெக்ட் பண்ணா இந்த விஷயம் தான் டேட்டா பேஸ்ல சர்வ் ஆகணும் அண்ட் விரும்புறாரோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த இடத்துல கொடுக்கணும் வெலுக்குள்ள. ஓகே, வெறும் HTML CSS யூஸ் பண்ணும்போது இது வந்து யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த லார்ஜ் வாரது. உங்களோட HTML கோடிங்கை ரன் பண்ணும்போது அவுட்புட்ல என்ன காட்டுப்படணுமோ இവിടുത്തെ லார்ஜ் காட்டுப்படணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல எல்லுண்டு மட்டும் தான் வரணும் விரும்பினா நான் இവിടുത്തെ லார்ஜ் எழுத தேவை, இവിടുത്തെ எல்ல மட்டும் கொடுத்தா சரி. இവിടുത്തെ எம்முண்டு மட்டும் தான் வரணும் அப்படி எதிர்பார்த்தா இവിടുത്തെ மீடியம் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் டைப் M only. Likewise here. Okay, so இதுதான் ரேடியோ பட்டனோட பெனிஃபிட் என்று சொல்லலாம். அடுத்தது செக் பாக்ஸ். செக் பாக்ஸை கிரியேட் பண்றது எக்ஸாக்டா சேம் வே, பட் இதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். டைப்னு சொல்லி வார இடத்துல நம்ம டைப் பண்ண வேண்டிய விஷயம் வந்து செக் பாக்ஸ் வரும். வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸ்ல ரேடியோ வந்துச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ற இடத்துல டெக்ஸ்ட் வந்துச்சு, இந்த இடத்துல செக் பாக்ஸ் மட்டும் கொடுத்தா சரி. மற்ற எல்லாமே ஈக்குவல் தான், நேம் வெலு அந்த மாதிரி அட்ரிபியூட்ஸ் தான் வரும். இந்த இடத்துல ரேட் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ்ல நம்ம வேற மாதிரி கொடுத்தோம். ஸோ இது என்னத்துக்கு யூஸ் பண்றோம், எட் அ டைம்ல மோர் தென் ஒன் செலெக்ஷனை கிரியேட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டு விஷயத்தையும் கோடிங்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நான் ஃபார்ம் கிரியேட் பண்ணல, நான் டைமை சர்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபார்ம் எலிமெண்ட் லாஸ்ட் வீக் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தோம். இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரேடியோ பட்டன், அடுத்தது
செக் பாக்ஸ். இது ரெண்டையும் இப்போ செக் பண்ண போகிறோம். கோடிங்ஸை நீங்கள் இவ்வளோ செக் பண்ணிக்கொள்ளலாம் உள்ளே. ஸோ ஃபார்ம் டேக் ஸ்டார்ட் பண்ணினா பாருங்க, இதில் ஸ்டார்டிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்ம் முடியுதா இருந்தால் இந்த இடத்துல க்ளோசிங் டேக்கை மென்ஷன் பண்ணும். சாரி, ஓகே. இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இது இன்புட் ரேடியோ பட்டனுக்குரியது, இது செக் பாக்ஸுக்குரியது. So I wanted to show you the answer. Okay, நான் வெப் பேஜை ரிஃப்ரெஷ் பண்றேன். என்னுடைய ஃபார்மை கிரியேட் பண்ணி நான் உருவாக்குனது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, அதே மாதிரி ரேடியோ பட்டன், அதே போல செக் பாக்ஸ். இந்த மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டூடண்ட் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது ரேடியோ பட்டன் அண்ட் இது செக் பாக்ஸ். இந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் நான் இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களோட பிள்ளைகளோட கேள்வி, நான் நல்லா அவுட்புட்டை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே, அவுட்புட்டை சரியான முறையை கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ கேட்குறேன் நான், இந்த கோடிங்ல பாருங்க, பிஆர்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டெக்கோட அட்வான்டேஜ் என்ன? Okay, good, very good. Getting the great answer. Break. அதாவது இந்த பிரேக் விஆர் எவ்வளத்தை நான் இன்சர்ட் பண்ணிருக்கணும், அவடத்துல இருந்து அடுத்த லைன் நெக்ஸ்ட் லைனுக்கு வாரதுக்கு தான் அதை யூஸ் பண்றேன். ஓகே, எஸ், another one ஸ்பேஸை விட, எஸ், பிட்வீன் 2 லைனுக்கு இடையில ஸ்பேஸை கிரியேட் பண்ணு. ஓகே, நீங்க சின்ன ஆன்சர். ஓகே, இப்போ திரும்ப இந்த கோடிங்க பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு 2 பிரேக்கை யூஸ் பண்ணிருக்கிறேன் பிள்ளைகள். இந்த இடத்துல வந்து சாரி, இவடத்த சிங்கிள் பிரேக், இவடத்த டபுள் பிஆர், 2 பிரேக் யூஸ் பண்ணிருக்கிறேன். இதோட பர்பஸ் என்ன? ஏன் நான் 2 யூஸ் பண்ண, 1 யூஸ் பண்ண இயலாதா? இப்படி 2 யூஸ் பண்றதால வர பெனிஃபிட் என்ன? எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஓகே, குட், சேம் ஆன்சர். டபுள் லைன் ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம அவுட்புட்டை வச்சு நம்ம அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்க, இந்த வெப் பேஜ்ல இந்த முதலாவது பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு இடையில ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் தான், அதாவது ஒட்டுன மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கும் இந்த ஜெண்டருக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து கூடுதலா இருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் டபுள் ஸ்பேஸ். முதலாவது இடத்துல இந்த இடத்துல ஒரு பிஆர் யூஸ் பண்ணியிருந்தேன். முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் அடுத்த லைன் லாஸ்ட் நேம்டு வர இந்த லைனுக்கு இடையில ஒரு பிஆர் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால இது ரெண்டும் ஒன்றோட ஒட்டின மாதிரி இருக்கு, ஒரு அதாவது சிங்கிள் ஸ்பேஸ். பட் இந்த இடத்துல என்ன செஞ்சிருந்தேன்னா 2 பிஆர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால இடத்த ஒரு ஸ்பேஸ் உண்டு, அதாவது 2 ஸ்பேஸ். இடத்த வாரது ஒரு ஸ்பேஸ், அதுக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து இன்னொரு செகண்ட் ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்பஸுக்கு தான் நம்மளோடது. ஸோ நீங்க எத்தனை பிஆர் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு எதுவுமே கூட்டிகிட்டே போகும். பட் when we come to CSS படிக்கும்போது ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம பிஆர் கூடுதலாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு வேற மெத்தட் இருக்கு. ஓகே, அதான் டைப்ல பார்ப்போம். அடுத்த விஷயம், செக் பாக்ஸ் பார்த்துட்டோம். So another important matter, drop down menu கிரியேட் பண்றது. இப்போ நீங்க பார்த்துட்டு அவுட்புட்ல இருக்கிற மாதிரி, இப்போ பாருங்க, இந்த அவுட்புட்ல இதான் என்னோட அவுட்புட் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க.
அவுட்புட்ல பாருங்க which is your favorite fruit ன்னு கேட்டிருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுவேன்னு இருந்தா அது என்னென்ன டேட்டாஸை உள்ளுக்கு வச்சுட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்டா காட்டுங்க. ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் தான் இந்த இடத்துல இருந்த கோடிங்ஸ். ஓகே, நீங்க பார்த்துருக்கிற கோடிங்ஸ் தான் ட்ராப் டவுன் மெனுவை கிரியேட் பண்றதுக்கு பயன்படுத்துற கோடிங்ஸ் என்று சொல்லலாம். ஓகே, இதுல பாருங்க இதுல 2 வகையான டேக்ஸ் இருக்கு. ஒன்று செலக்ட் ஒரு டேக் கொண்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ட்ராப் டவுன் மெனுவை இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, செலக்ட்ங்கிறது ஓகே அது எதை கிரியேட் பண்ணுண்டா இன்னைக்கு அந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிரியேட் பண்ணும். ட்ராப் டவுன் பாக்ஸை மட்டும் தான் கிரியேட் பண்ணும். அந்த ட்ராப் டவுன் பாக்ஸுக்குள்ள நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேக் வந்துட்டு ஆப்ஷன்ங்கிற டேக். ஓகே, இது ரெண்டுலையும் பாருங்க செலக்ட்ங்கிற டேக்கை ஸ்டார்ட் பண்ணினா அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். க்ளோசிங் டேக் கட்டாயம் இருக்கணும். எரர் காட்டாது. பட் நீங்க க்ளோசிங் டேக் போடலன்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க என்னென்ன ஃபார்ம் எலிமெண்ட் நான் போடுறீங்களோ அது எல்லாமே மெனுக்குள்ள ட்ராப் டவுன் மெனுக்குள்ள வந்துடும். நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டாலும் அது ட்ராப் டவுன் மெனுக்குள்ள வந்துடும். ஓகே, சம்திங் லைக் தட். ஓகே, அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் கிரியேட் பண்றதுக்கு தனித்தனியும் ஒவ்வொரு ஆப்ஷன் டேகை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சே முதலாவது மேங்கோ. ஸோ முதலாவது ஐட்டமை நீங்க லிஸ்ட் பண்ணி முடிஞ்சீங்கன்னா ஆப்ஷன் டேகை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ரெண்டாவது டேக் ஸ்டார்ட், ஆப்ஷன் ஸ்டார்ட். ரெண்டாவது லெட்ஸ் சே பப்பாயா, அதை க்ளோஸ் பண்ணணும். likewise third one this one. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரீவியஸ்லி வந்த மாதிரி இதுலயும் வெலூஸ்னு ஒரு ஆள் வாராரு பாருங்க. வெலூஸ்னு போட்டு மெங்கோன்னு போட்டிருக்கு. என்ன ரீசன் சொன்னா நீங்க உங்களோட அவுட்புட்ல வந்து மெங்கோஸ்னு காட்டும். நீங்க அந்த மெங்கோஸை செலக்ட் பண்ணுவீங்க. இப்ப சப்மிட் பட்டனை கிளிக் பண்ற டைம்ல நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்களோ அந்த வேல்யூ டேட்டா பேஸ்ல போய் சர்வ் ஆகணுமா இருந்தா என்ன வேல்யூ சர்வ் ஆகணும் விரும்புறீங்களோ அந்த வேல்யூ வந்து எடுத்து கொடுக்குறது. நம்ம அந்த ரேடியோ செக் பாக்ஸ்ல கொடுத்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதுல சம்பந்தப்படுற விஷயங்கள் செலக்ட்ங்கிற டேக் இருக்கு. அதுவும் ஸ்டார்டிங்கும் க்ளோசிங்கும் வரும். அதே மாதிரி அதுக்குள்ள சைல்ட் டேகா செலக்ட்ங்கிற டேக்குரிய சைல்ட் டேகா ஆப்ஷன்ங்கிற டேக் ஸ்டார்ட் பண்ணும். அதுல க்ளோசிங்கும் கட்டாயம் வந்தாகணும். ஓகே, ஸோ இதை நம்ம டைரக்டா நான் உங்களுக்கு அவுட் இதில் செக் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் செலக்ட்ங்கிற டேக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் சேவ் பண்ணிட்டு நான் பாருங்க செலக்ட்ங்கிற ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ள க்ளோசிங் டேக், ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குரிய க்ளோசிங் டேக், இடையில என்னென்ன வரணும், அவுட்புட்ல என்ன காட்டப்படணும், அதை செலக்ட் பண்ண டேட்டா பேஸ்ல என்ன சர்வ் ஆகணும் எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ அவுட்புட்டை செக் பண்ணுவோம். இல்லையா ட்ராப் டவுன் மெனு வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிட்டுச்சுன்னா அதுக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது லிஸ்ட் பண்ணப்படும். தேவையானது செலக்ட் பண்ணணும். ஓகே, இதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? கேட்க வேண்டியதா கேளுங்க. சரி, கேள்விகள் இருக்கா? ஓகே, இல்ல. இப்ப நான் கேட்கிறேன். இது குயிஸ் காமனான குயிஸ், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நான் அவுட்புட்ல காட்டினேன். நான் டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணினேன். அதுல டைப் பண்ணினா டெக்ஸ்ட் எல்லாம் டைப் ஆகும். அதுல டைப் பண்ற விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் ஏரியாவா காட்டணும். அதுலயும் அப்படிதான். அதே மாதிரி ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் எல்லாம் தனித்தனியா பார்த்தோம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்க எல்லாருக்கும் அதுல அனுபவம் இருக்கும். நீங்க ஒரு அக்கௌண்ட்ல லாகின் ஆகணும்னு சொன்னா அதுல யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். ஓகே, யூசர் நேம்ங்கிறது ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே. அதை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ்வேர்ட், நீங்க அதுல டைப் பண்ற கேரக்டரை மத்தாக்கள் பார்க்கல. அது ஈவன் டைப் பண்ணி போகல உங்களுக்கும் பழங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது ஹைட் ஆகி தான் இருக்கும். ஒரு பிளாக் கலர் சர்க்கிளா இருக்கும் ஹைட் ஆகி. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணப்படுது. அல்லது அதுக்கு ஒரு ஃபார்ம் எலிமெண்ட், HTML ஃபார்ம் எலிமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த எலிமெண்ட் என்னன்னு எனக்கு நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க.
1 minute time தரேன். ஓகே, டைம் ஸ்டார்ட். எப்படி அந்த பாஸ்வேர்டுக்குரிய பாக்ஸை கிரியேட் பண்றேன், எப்படி அது ஹைட் ஆகுது நம்ம டைப் பண்ணக்குள்ள, என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ண பட்டிருக்கலாம், சரியான முறைக்கு கோடிங் அனுப்புங்க. இரண்டு பேர் தான் ஆன்சரை நெருங்கி இருக்கீங்க, பட் சரியான ஆன்சர் நம்பர் இல்லை. 1 செகண்ட். ஓகே, டைம் ஃபினிஷ். ஸ்டாப் ஆன்சரிங். ஓகே, இப்போ நான் டைரக்டா செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணது பெரிய விஷயம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு யூசர் நேம் பெறணும், ரெண்டாவது பாஸ்வேர்ட் பெறணும் வச்சுக்கோங்க. ஓகே, லேபிளை கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட். நான் சொன்னேன் யூசர் நேம் யூஸ் பண்றது எப்பவுமே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம். ரெண்டாவது பாஸ்வேர்ட், இந்த டைப்ங்கிற இடத்துல டெக்ஸ்ட் போடாமலுக்கு பாஸ்வேர்டு போட்டீங்களா சரி. That's all. Let me check the output now. பாருங்க, இது ரெண்டும் இன்னால டெக்ஸ்ட் பாக்ஸ் தான், இந்த டைப் பண்ண டெக்ஸ்ட் காட்டு போடும். நான் பாஸ்வேர்டுன்னு மாத்திருக்கேன். அதை சி இந்த இடத்துல டைப் பண்ற விஷயங்கள் ஹைட் ஆயிருக்கு. That's all. வேற எதுவுமே இல்லை. இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் பாஸ்வேர்ட். HTML is not hard, very much easy. Okay, we need some practice only. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். டெக் அவ்வளவு ஞாபகம் இருந்தா சரி. ஓகே, மூன்று பேரு ஆன்சரை நெருங்கினாங்க, 4 பேர். சில ஆன்சர் நான் பண்ணது போல பண்ணிக்காங்க, என்னை பார்த்து பண்ணவங்கள அவங்க ஏர்லியா ஆன்சர் பண்ணிப்பாங்க, மேபி சம்டைம் லேட்டா வந்திருக்கும். ஓகே ஓகே, நீ ஏர்லியா பண்ணிருக்கீங்க, மேபி எனக்கு லேட்டா வந்து சேர்ந்துருக்கீங்க. குட். ஒரு 6 பேர் ஆன்சர் வந்திருக்கு, அதுல 2 பேர் சரியா பண்ணிக்கிறாங்க. ஓகே, so let me check the next slide. ஓகே, நம்ம இதுவரையிலும் பார்த்ததுல பிள்ளைகள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஸ்டார்ட் பண்ணதுல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல ஏதும் சந்தேகங்கள் இருக்கா? இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ரீசெட் பட்டன் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரீசெட் பட்டன் வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஃபார்மை நிரப்புறீங்க, ஃபுல்லா ஃபில்அப் பண்றீங்க. ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க நிரப்பின விஷயங்களை ஒரு சிங்கிள் கிளிக்ல டிலீட் பண்ணணும். ஒரு சிங்கிள் கிளிக்ல அவ்வளோத்தையும் நீங்க ஃபார்முக்குள்ள என்னென்ன டைப் பண்ணிருக்கீங்களோ, என்னென்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் கிளிக்ல இரேஸ் பண்ணணுமா இருந்தா அதுக்கு நம்ம ரீசெட்டுங்கிற பட்டனை யூஸ் பண்ணலாம். டைப் பண்றதெல்லாம் டைப் பண்ணிட்டீங்க, இப்போ மாத்தணுமா, ஜஸ்ட் ஒரு ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முக்குள்ள 1000 ஃபார்ம் எலிமெண்ட் இருந்தாலும் அதுல நீங்க கொடுத்த எல்லாமே ஒரு சிங்கிள் கிளிக்ல டிலீட் ஆயிடும். முதல்ல எப்படி செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம் எலிமெண்டா செலக்ட் பண்ணி அழிச்சிட்டு போட்டு தேவையான புதுசான விஷயங்களை டைப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சில ஃபார்ம்ல எப்படி இருக்கு, நான் சொல்றது பழைய வெர்ஷன்ல. ஓகே, கிளியர்ன்ற ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வேற கோடிங்ஸ் எழுதுவாங்க, PHP இல்லாட்டி ஜாவா இல்லாட்டி ASP ஏதாச்சும் கோடிங் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிடுவோம் எழுதிருப்பாங்க. பட் HTML இப்ப தந்துருக்காங்க, நீங்க எதுவும் எழுதுறவல input type is equal reset உலகம் கொடுத்தா காணும். பட்டனோட கிரியேட் ஆகும் ரீசெட்ங்கிற பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணா மேல இருக்கிற எல்லாத்தையும் அது டிலீட் பண்ணி விட்டுரும். அந்த கண்டிஷன் நீங்க இந்த ரீசெட் பட்டன் அதை கிளிக் பண்ணினா என்னென்ன எலிமெண்ட்ஸ்ல எல்லாம் டிலீட் ஆகணுமோ அவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபார்ம் டேக் வைக்கணும். இப்போ உங்களோட வெப்பேஜ்ல 3-4 ஃபார்ம் இருக்கலாம். ஓகே, ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஃபார்ம் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க, ஃபார்மை க்ளோஸ் பண்ணுவீங்க, திரும்ப வேற அதே வெப்பேஜ்ல
ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி சில ஃபார்ம் எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஃபார்மை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுல ஒரு இடத்துல ரீசெட் பண்ண கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை கிளிக் பண்றதால 2 இடங்கள்ல இருக்கிற 2 ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற விஷயங்களும் delete ஆகாது, ரேஸ் பண்ணப்படாது. ஓகே, அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கோடிங் திரும்ப நிறைய பேர் விளங்கல நினைக்கிறேன். ஓகே, நான் விளங்கப்படுத்துறேன் திரும்ப. ஓகே பாருங்க, நார்மலா பழமையான நீங்க ஒரு ஈவன் உங்களோட விஎல்இல கூட நீங்க லாகின் பண்ணக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவீங்க. நீங்க டைப் பண்ற யூசர் நேம் உங்களால பார்க்க இயலும். ஸோ அது என்ன பாக்ஸ்னா டெக்ஸ்ட் பாக்ஸா வேணும். பட் ரெண்டாவது யூஸ் பண்றீங்களே பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவீங்களோட, அதுல டைப் பண்றது உங்களால பார்க்க இயலாது. நீங்க டைப் பண்ற எல்லாமே ஹைடட் கேரக்டரா தான் இருக்கும். ஒரு பிளாக் கலர்ல சர்க்கிள் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரி தான் விளங்கும். நீங்க என்ன டைப் பண்ணாலும் விளங்காது. ஏன்டாவது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஒரு ஆள் பின்னுக்கு ரெண்டு பாத்திரக்கூடாது, இன்னொரு ஆள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் பாஸ்வேர்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, அதான் சொல்லுது, அதான் முடிய நான் கண்டினியூ பண்றேன். Okay, assalamu alaikum பிள்ளைகள். Okay, I'll continue from there. ஓகே, இந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறத பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல டைப் இஸ் ஈக்குவல் டபுள் கோலன்ல டெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு பதிலாக பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு டைப் பண்ணுற கேரக்டர் எல்லாமே பாஸ்வேர்ட் கேரக்டராக மாறிடும். நம்ம அந்த சர்க்கிளில் வர பிளாக் கலர் சர்க்கிள் நம்ம பாஸ்வேர்ட் கேரக்டர்னு சொல்கிறோம். அப்படி பாஸ்வேர்ட் கேரக்டராக மாறிடும். ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இதில் ஒரு சில சாட்டில் கேள்வி கேட்டிருக்கிறீங்க, இந்த பாஸ்வேர்ட் கேரக்டர் எப்படி மாத்துறேன்னு சொல்லி. உங்களுக்கு கடும் ஆர்வக்கொள்ளாரு, உங்களை பாராட்டுறேன் நான். பட் அது வந்து HTML இல்லை பிள்ளைகள், அது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்கள் பாஸ்வேர்ட் விசிபிலிட்டி டொகுல்னு சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய வரும். நார்மலாக அது ஜாவா ஸ்கிரிப்ட் தான் செய்யறது. ஓகே, அது வேறு கன்செப்ட் அது. ஓகே, இதில் சொல்லி தரதுக்கு உண்மையாக முதல்ல அவங்க சின்ன அவங்களுக்கு தலகுருக்கு முதல். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் HTML CSS முடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் எதுவும் ஃப்ரீ வெபினார் இன்னைக்கு கிடைக்கும்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் PHP சம்மந்தப்பட்டது மேலே மேலே படிக்கலாம். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களால் வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணலாம்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஃபுல் டைம் இல்லை, ஃப்ரீலான்சராக. ஓகே, வெளி ப்ராஜெக்டில் எடுத்து நீங்கள் ஃப்ரீ ஆகிற டைமில் செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, இந்த பாஸ்வேர்டை பார்க்குற ஐசம்பில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் நார்மலாக செய்கிறாங்க. பாஸ்வேர்ட் விசிபிலிட்டி டோகுல், பாஸ்வேர்ட் ஐ டோகுல், அப்படி ஏதாச்சும் ஒரு பேரில் சொல்லுவாங்க. சர்ச் பண்ணி பாருங்க, வரும் மேபி இன்டர்நெட்டில் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, பாஸ்வேர்ட் விசிபிலிட்டி டோகுல் ஒரு பாஸ்வேர்ட் ஐ டோகுல் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த பாஸ்வேர்ட் விஷயம் கேட்ட பிள்ளைகள் விளங்கிட்ட பிள்ளைகள் எப்படி பாஸ்வேர்ட் கேரக்டராக மாத்திரம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறத எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, பார்த்துட்டு சும்மா இருக்காமலுக்கு. ஓகே குட். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் பட்டன். அதே போல ரீசெட் பட்டன் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்க்க போறோம். நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டியிருந்தேன் நான். ஓகே பாருங்க, இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் மெத்தட் தான். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் உங்களோட பட்டன் டைப் வந்து சப்மிட் பட்டனா இருக்கணும்னு சொன்னேன். சப்மிட் பட்டன்ல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த பட்டனும் வரலாம். ஒரு உதாரணமா நீங்க கிளிக் பண்ணினா உங்களோட டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். ஒரு நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றீங்களே அந்த மாதிரி. ஸோ அது சைன் அப் பட்டன் சொல்லுவோம், ஒரு ரெஜிஸ்டர் பட்டன் சொல்லுவோம். ஒரு பட்டனை கிளிக் பண்ணா நீங்க லொகின் ஆகணும், சைன் இன் பண்ற அல்லது லொகின் பண்றேன்னு சொல்றது. ஓகே, இந்த மாதிரி பட்டன் எல்லாமே சப்மிட் பட்டன் டைப்ல வரும். ஓகே, ரெண்டாவது பட்டன் டைப் வந்துட்டு ரீசெட் பட்டன் சொல்றது. இது ப்ரீவியஸ் HTML வெர்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ரீசெட் பட்டன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா, நீங்க ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட ஃபார்ம்ல என்னென்ன எல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ
ப்ரீவியஸ்ல எப்படி செஞ்சாங்கன்னா சப்மிட் பட்டனை கிரியேட் பண்ணி அந்த டைம்ல ரீசெட் பட்டன்ங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகே, சப்மிட் பட்டனை கிரியேட் பண்ணிட்டு அந்த பட்டனுக்குள்ள கோடிங் எழுதுவாங்க. எப்படின்னு சொன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ண இந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா விஷயமும் இரேஸ் ஆகணும்ங்கிறது வேற டிஃப்ரெண்டான ஒரு கோடிங். அது ஜாவாவா இருக்கலாம், ESP, PHP, ஏதாச்சும் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுவாக வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற HTML நியூ வெர்ஷன்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு சிங்கிள் கிளிக்ல உங்களோட ஃபார்மை கிளியர் பண்ண விரும்பினா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் ரீசெட்டுங்கிறத கிளிக் பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகிடும். நம்ம லைவாவே செக் பண்ணுவோம். நீங்க நான் கோடிங்கை கிரியேட் பண்ற அந்த இடத்துல இருக்கு. ஓகே, form last. ஸோ இது முதலாவது பட்டன் வந்து சப்மிட். அதுல வெலு மீன் அந்த பட்டன்ல தெரிய வேண்டிய லெட்டர் லொகின் காட்டுப்படணுமா, சைன் அப் காட்டுப்படணுமா, அந்த மாதிரி விஷயம். ரெண்டாவது சப்மிட் பட்டன், மூன்றாவது ரீசெட் பட்டன். கோடிங் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்மளோட வெப்சைட் அவுட்புட்ல. I'm just refreshing my page and see sign up, sign in, reset. என்ன செய்றேன், இந்த ஃபார்ம்ல சில விஷயங்களை நான் fill up பண்றேன். பாஸ்வேர்ட் so செலக்ஷன் which mean இந்த ஃபார்ம்ல நிறைய வேல்யூஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணுமா இருந்தா ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணி delete பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ரீசெட் பட்டன் சிங்கிள் கிளிக் எல்லாமே delete ஆகி ஸ்டார்டிங்ல என்னோட ஃபார்ம் டிஃபால்ட்டா எப்படி இருந்துச்சோ அந்த ஷேப்புக்கு அந்த ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் ரீசெட் பட்டனோட யூசேஜ். ஓகே, இதுல நம்ம இந்த இடத்துல இந்த பட்டன்ல வர பேர்கள் வந்துட்டு சைன் அப் இருக்கு, இந்த இடத்துல சைன் இன் இருக்கு. இந்த விஷயங்கள் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த இடங்கள் அதை மாத்துறதுக்குரிய இடங்கள் தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கீங்களோ அது பட்டன்ல ஷோ பண்ணப்படும். ஓகே ஓகே, லாஸ்ட் குயிஸ், இந்த கேள்வியோட லாஸ்ட் குயிஸ். நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்றேன். இப்போ நான் ஒரு அவுட்புட் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், செக் பண்ணுங்க. மை வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டை பார்த்துட்டீங்க தானே? இதில் பாருங்க, இதான் நம்மளோட நான் செலக்ட் பண்ணிக்கிற அந்த ஏரியா தான் இந்த ஃபார்ம் எலிமெண்ட் ஏரியா. நான் ரிஃப்ரெஷ் பண்ணது பிறகு பாருங்க என்ன வித்தியாசம் வருதுன்னு சொல்லி. சி, ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அண்டர்லைன் ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு கோட் ஒன்று டெக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த டெக் நேம் என்ன? இதுதான் குயிஸ். ஆன்சர் பண்ணுங்க. 30-second time. What is the name of that tag? அந்த அண்டர்லைனை கிரியேட் பண்றதுக்குரிய நேம் என்ன? அண்ட் ஒரு ஆன்சர், எக்ஸாக்டான ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, குட். நிறைய பேர் சொல்றீங்க. That's really good, Palila. And the underline, okay, 30 seconds. Okay, time finished. Stop work. And the line create பண்ணதுக்குரிய tag name வந்துட்டு HR, horizontal rule ன்னு சொல்றது. கிடையா ஒரு ரூலர் மாதிரி ஒரு லைனை கிரியேட் பண்றதை நான் எந்த இடத்துல லைன் வரணுமோ அந்த இடத்துல அந்த டெக்கை நம்ம மென்ஷன் பண்ணினா காணும். இது கீழே ஒரு அண்டர்லைன் வரணுமா, அந்த இடத்துல நான் HR ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன், ஒரு HR. ஸோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு HR நம்ம எம்டி எலிமெண்ட் சொல்றோம். இவருக்கு க்ளோசிங் டேக் இல்லை முதலாவது. அடுத்தது இவரை கொண்டு எந்த ஒரு டெக்ஸ்டையோ இமேஜையோ வீடியோ ஆடியோ எதையுமே நம்ம HTML பேஜில் டிஸ்பிளே பண்ண போறதில்லை. அதனால இந்த டேக்கை நம்ம எம்டி டேக்னு சொல்லுவோம். அதே போலதான் BRங்கிற பிரேக் டேக். அது வந்துட்டு நியூ லைனை தான் நீ கிரியேட் பண்ணது தவிர வெப் பேஜில் உங்களுக்கு எந்த ஒரு எலிமெண்டையும் அது டிஸ்பிளே பண்ணல. அந்த வகையில BRும் ஒரு
எம்டி டேக் தான் நம்ம சொல்றோம். அவருக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகே, இது மாதிரி வேற சில எம்டி டேக் இருக்கு. இன் ஃபியூச்சர் வில் நோ. பை நெக்ஸ்ட் வீக் இன்ஷால்லா நான் வந்துட்டு HTML ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். HTML போர்ஷன் அடுத்தது முக்கியமா டேபிள நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். HTML பேசிக்கான விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும். ஃப்ரம் தட் ஃப்ரம் 7th வீக்ல இருந்து CSS போகும். ஓகே, அண்ட் டேட் சப்ஜெக்ட்ல எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? யாருமே கேட்க வேண்டியிருந்தா குயிக்காக கேளுங்க. ரேப் அந்த டெக்ஸ்ட் ஏரியால ட்ராப்ன்றது யூஸ் பண்றது நீங்க டைப் பண்ணிட்டு போகல ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு சைஸ் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அது அகலம் வந்துட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சுக்கொள்ளும். நீங்க டைப் பண்ணிட்டு போகல உங்களோட சென்டென்ஸ்ல லென்த் வந்துட்டு 10 சென்டிமீட்டரை தாண்டி போகக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கு வாருது. பட் இப்போ இருக்கிற அப்டேட்டட் ப்ரௌசருக்கு அந்த ட்ராப்புங்கிறது கட்டாயம் போட தேவை. ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர் ஏதாவது வேலையை செய்யும். ஓகே, மஸ்ட் இல்லை. சில ப்ரௌசர் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஇல எப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கல. மேபி ஐஇல வந்துட்டு டெக்ஸ்ட் ரேப் தேவைப்படும் அடுத்த லைனுக்கு வாருது. வேற கேள்விகள்? லைன் பிரேக் பேராகிராஃப். இப்போ நீங்க நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இது செகண்ட் கிளாஸ்ல சொன்னேன். நான் பேராகிராஃப் பிங்கிற டெக்குக்குள்ள தேவையான விஷயத்தை டைப் பண்ணிட்டு அந்த டெக்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. திரும்ப பீன்ற ஒரு டெக்கை கிரியேட் பண்றீங்க. அதுக்குள்ள தேவையான விஷயங்களை இன்க்ளூட் பண்றீங்க, க்ளோஸ் பண்றீங்க. இப்ப இதால உருவாக்கப்படுற ரெண்டு கண்டனும் ப்ரௌசரால வித்தியாசமான ரெண்டு வெவ்வேறு பேராகிராஃபை பார்க்கப்படும். நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு லைன் பிரேக் மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு விஷயத்தை டைப் பண்ணி முடிச்சுட்டு அது முடிய அடுத்த லைனுக்கு போய் டைப் பண்றீங்கிறது. பட் லைன் பிரேக் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பேராகிராஃபுக்குள்ள நீங்க மல்டிபிள் லைன் பிரேக்கை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை டைப் பண்றீங்க, அடுத்த பிஆர்எஃப் போடுறீங்க, திரும்ப டைப் பண்றீங்க, அடுத்த பிஆர்எஃப் போடுறீங்க, அடுத்த விஷயத்தை டைப் பண்றீங்க, லாஸ்டா தான் பேராகிராஃபை க்ளோஸ் பண்றீங்களா இருந்தா 3 வித்தியாசமான லைன் அதுல வரும், அந்த பேராகிராஃபுக்குள்ள வரும். ஆனாலும் அந்த 3 விஷயம் சேர்ந்து ஒரு பேராகிராஃபா தான் கன்சிடர், அது ப்ரௌசர் வந்து கன்சிடர் பண்ணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பிரேக்கை கிரியேட் பண்றதுக்கு நம்ம பிஆரை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்றது HTML மட்டுமா இருக்கிற சாஃப்ட்வேர்? ஃபார்மை கிரியேட் பண்றதுக்கு HTML யூஸ் பண்ணுவோம். அதுல ஃபார்ம் எலிமெண்ட், டெக்ஸ்ட் பாக்ஸ், டெக்ஸ்ட் ஏரியா, பட்டனை கிரியேட் பண்றதுக்கு. அவரை டிசைன் பண்றதுக்கு CSS யூஸ் பண்ணுவோம். வேற கேள்வி? வெலு வந்துட்டு மோஸ்ட்லி டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிற டைம்ல தான் அந்த வெலுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க இப்போ இதுல செக் பாக்ஸ் அல்லது ரேடியோ பட்டன் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ட்ராப் டவுன் மெனு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்க அதுக்கு வெலுண்டு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டபுள் கொட்டேஷனுக்கு ஏதாச்சும் டைப் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ மேல் ஃபீமேல் எடுத்துக்கொள்வோம். இப்போ நீங்க மேலுங்கிறத செலக்ட் பண்றீங்க, செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணினா என்ன விஷயம் டேட்டா பேஸ்ல சர்வ் ஆக விரும்புறீங்களோ அதை வெலுக்குள்ள போட்டு வச்சிருக்கணும். ஓகே, ஸோ நீங்க வெறும் HTML மட்டும் தான் யூஸ் பண்றீங்க, டேட்டா பேஸ் கனெக்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொன்னா அந்த வெலு வந்துட்டு அவ்வளோதான் யூஸ்லெஸ். டேட்டா பேஸ் கனெக்ஷன் வர டைம்ல தான் வெலுவானது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லைவாவே நீங்க என்ன செய்றீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்றீங்க. ஓகே, உங்களோட இதுல லொகின் ஃபார்ம்ல நீங்க நார்மலா VLE லொகின் ஆகக்குள்ள இப்போ என்ன நடக்கும்னு சொன்னா அந்த நீங்க டைப் பண்ற விஷயம் என்ன விஷயத்தை நீங்க டைப் பண்றீங்களோ அந்த விஷயத்தை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அல்லது பாஸ்வேர்ட் பாக்ஸ் தண்டை வெலுவா கன்சிடர் பண்ணும். அதுக்குரிய கோடிங்க வேற லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, அதை கன்சிடர் பண்ணி டைப் பண்ற விஷயத்தை ஆட்டோமேட்டிக்கா அதை காப்பி பண்ணிட்டு போய் டேட்டா பேஸ்ல செக் பண்ணும், இல்லாட்டி டேட்டா பேஸ்ல பதிவு பண்ணும். நீங்க லொகின் பண்றது அப்படிதான் நடக்கும். நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அதை என்ன செய்யும் இந்த வெலுங்கிற. ஓகே, நான் இதே டைப் பண்றேன், இதே காட்டுறேன். ஓகே, இது பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க இது யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுக்கொள்ளு. இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னா ஓகே, நீங்க யூசர் நேம் டைப் பண்றீங்கன்னா இந்த இடத்துல நீங்க டைப் பண்ற யூசர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சர்வ் ஆகும் HTML. அதை நீங்க சப்மிட் பண்ண கிளிக் பண்ணணும்னா அந்த வெலுவை டேட்டா பேஸுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது உங்க டேட்டா பேஸ்ல சர்வ் ஆகும். ரெண்டு லொகின் கேஸ், லொகின் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குள்ள டேட்டா பேஸ்ல அப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்னு செக் பண்ணும். அதுக்கு தான் வெலு யூஸ் பண்றது. மற்றபடி
HTML டைரக்டா தனியா HTML CSS யூஸ் பண்ண போல வேல்யூ வந்துட்டு யூஸ்லெஸ் தான். வேற கேள்வி? பேர் டேக் என்று சொல்றது பிள்ளைகள் பீங்கிற டேக் ஸ்டார்ட் பண்ணினா பீங்கிற டேக் நீங்க க்ளோஸ் பண்ணியாங்க. தட் இஸ் பேர் டேக். ஓகே, க்ளோசிங் டேக் வாரது எல்லாமே பேர் டேக் வரும். நெஸ்டட் டேக் என்று சொன்னா ஒரு டேக்குக்குள்ள இன்னொரு டேக் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இந்த செலக்ட்ங்கிற எலிமெண்ட்டை பாருங்க. செலக்ட்ங்கிற ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள திரும்ப ஆப்ஷன் என்ற ஒரு டேக்கை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இது தனியா வரலையே, செலக்ட்ங்கிற டேக்குக்கு வெளியே வரல, செலக்ட்ங்கிற டேக்குக்கு உள்ளதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர டேக்கை நம்ம நெஸ்டட் டேக்னு சொல்றது. வேற கேள்வி? 5 minutes இருக்கு. ஓகே, ஒரு கேள்வி இல்லைன்னு சொன்னா நான் சில விஷயங்களோட முடிச்சு கொள்றேன். நான் நேத்து மூன்று அனுப்பியிருந்தேன் ஒரு வெபினார் சம்பந்தமான விஷயம் உங்களோட குரூப்ல போட்டிருந்தேன். இன்ட்ரெஸ்டாக ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு லிங்க் ஒன்று கிடைச்சிருக்கு, அதை நான் ஷேர் பண்ணுவேன். இந்த இது என்னன்னு சொன்னா ஜஸ்ட் அது 1 hour 30 minutes இல்லைன்னு சொன்னா 1.5 hour அவ்வளவுதான் இருக்கும். சில வெபினாருக்கு சில ஆன்லைன் செமினாருக்கு வந்துட்டு சர்டிபிகேட் தருவாங்க, சில இது தர மாட்டாங்க. பட் அந்த வெபினார்ஸ்ல இம்பார்ட்டன்ட் என்ன, கிட்டத்தட்ட ஒரு புக்கை ரீட் பண்ற மாதிரி தான், ஒரு பெரிய புக் அவங்க சம்மரி பண்ணி சொல்ற மாதிரி தான். அது ஃபுல்லி நாலேஜபிள் செமினார். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் டெக்னிக்கலா எல்லா விஷயமும் சொல்லி தர மாட்டாங்க. ஒரு வெப் டெவலப்மெண்ட் சம்பந்தமான டெக்னிக்கலா ப்ராக்டிக்கலா எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. பட் கரண்டா என்ன டெக்னாலஜி இருக்கு, ட்ரெண்டிங்கா இண்டஸ்ட்ரியில என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி நாலேஜபிள் விஷயம். இப்போ நம்ம படிக்கிறது டெக்னிக்கலான விஷயம் படிச்சுட்டு இருக்கிறோம், எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி ஒர்க் பண்ணுதான்னு தெரியும். ஸோ இதோட சம்மந்தப்பட்ட அப்டேட்டட் என்ன விஷயம் இருக்குங்கிறத அந்தந்த ஃபீல்டு இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் வந்துட்டு விளங்கப்படுத்துறாங்க. ஓகே, அதை அட்டென்ட் பண்றதால நமக்கு ஒன்றும் குறையிறலையே. ஸோ செக் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க யோசிக்கலாம், நம்ம அரபிக் தானே என்ற டிகிரி, இஸ்லாமிக் தானே என்ற டிகிரி, ஸோ என்ன வரப்போகுது அதை படிக்கிறதாலே. நீங்க வேலைக்கு போற இடத்தை பொறுத்து தான் இருக்கு. சில நேரங்களில் நீங்க போற இடத்துல வெப் பேஜ் தந்து இதை நீ தான் மேனேஜ் பண்ண சப்ஜெக்ட்ல நீ எடுத்துட்டு இருக்கு, நீ தான் செய்யணும், இதை செய்ய விட்டுட்டாண்டா. ஸோ எப்ப என்ன வரும்னு தெரியாது. நம்ம படிக்கிற விஷயத்துல ஏதும் எக்ஸ்ட்ராவா படிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா இருந்தால் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஜஸ்ட் நம்ம 4-5 வருஷம் யூஸ் பண்ண போறோம் இல்லையா, அதெல்லாம் ஜஸ்ட் 1 hour 2 hour இல்லாட்டி 1 week செமினார் அந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஓகே, சில செமினார்ஸ் நான் அனுப்புனது 4 months மந்த்லி 1 time சொல்லி 4 months நடக்கும் கண்டினியூஸா. மந்த்ல ஒரு நாள் ஒரு 2 hours அப்படி ஒரு 4 மாதத்துக்கு நடக்கும், ஒரு 4 கிழமைக்கு நடக்கும். அதில் கிடைக்கும், அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க, பெருமதியா இருக்கும். அடுத்தது இது எல்லாமே கண்டக்ட் பண்ற இன்ஸ்டியூட் அல்லது இதை பார்த்தீங்கன்னு சொன்னா பொனியில நான் சும்மா போறல அந்த அதை ஆர்கனைஸ் பண்ற ஆர்கனைசேஷன் அல்லது இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ற கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன் நான் எந்த அளவுக்கு அவங்களோட இது இருக்குன்னு சொல்லி பார்த்து தானே நடக்கும். ஸோ எல்லாமே ஒர்த் ஆனதுகள். சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவ்வளவுதான் இந்த செஷன்ல. நீங்க சொன்ன வெபினார் ரெஜிஸ்டர் பண்ண ஜாயின் மெயில் வரும். ஜாயின் இவன் மெயில் வந்தா மெயில் உங்களுக்கு உங்களோட இன்பாக்ஸுக்கு இல்லைன்னு சொன்னா ஸ்பேம் மெயில பாருங்க, ஸ்பேம் பாக்ஸ்ல சம்டைம் கிடக்கும். ஓகே, அண்ட் அவங்க அனுப்புற டைம் அநேகமா இன்டர்நேஷனல் டைம் தான் அனுப்புவாங்க. அநேகமா இன்டர்நேஷனல் டைம் வந்துட்டு நம்ம டைம் கடையில் இன்டர்நேஷனல் டைம் கடையில் 5.5 hours வித்தியாசம் இருக்கும். இப்போ அவங்க 5 hours 1 o'clock அனுப்பினாங்கன்னு சொன்னா மேபி அது 6:30 நம்ம நாட்டில் நடக்கலாம். மார்னிங் ஈவினிங்கிறது அந்த 24 hours அவங்க அனுப்புவாங்க. அதை நீங்க பார்த்து செக் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ஸோ வேற எதுவும் கேட்கணுமாங்களே? ஓகே, ஸோ நான் முடிச்சு கொள்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் வித் மீ. ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட். இந்த வீக்கெண்ட் எந்த குயிஸும் இல்லை, இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்குவோம். இந்த வீக்கோட சம்மந்தப்பட்ட இது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். வீடியோ இது ப்ராக்டிக்கலுக்குரியது, இந்த ஜூமுக்குரியதை வந்துட்டு இன்ஷால்லா இன்றைக்கு நைட்டுக்கு அப்லோட் பண்ணேன். நாளைக்கு உங்களுக்கு எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன வெப்சைட் அனுப்புறேன்னா அந்த வெப்சைட்லாம் எல்லா லிங்கையும் போட்டிருப்பேன். ஸோ அந்த வெப்சைட் லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையான டைம்ல ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஒரு எடுத்து வச்சுக்கோங்க, அடிக்கடி ரியல் லிங்க் நீங்க போகிறோம் அந்த லிங்க்ல இருந்து உங்களால் பார்த்துக்கொள்ளணும். ஓகே, அண்ட் thank you very much. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வாரண்டா